ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாட்டர்டேனால மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம் வந்துட்டு. ஏன்னா பசங்க லீவில் இருக்காங்க, சாட்டர்டே சண்டேயில் மீன் வாங்கி கொடுத்தா சாப்பிடுவாங்க நல்லா அப்படின்ட்டு. அதனால் நேற்று ஃப்ரைடே நைட்டே மீன் கடைக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டு விட்றேன் பாருங்கள். அவ்வளோ பெரிய பெரிய மீன்லாம் இருந்துச்சு. பார்க்கறதுக்கே எப்படி கண்குள்ளே காட்சியாக இருந்தது. ஆனால் எங்களுக்கு பிடிச்ச மீன் தானே நாங்கள் வாங்க முடியும். அதனால் எங்களுக்கு சாலை மீன் ரொம்ப பிடிக்கும். அது குழம்பு வச்சுட்டு, அப்புறம் குதிப்பு மீன் சொல்லி நீங்கள் யாராவது இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வந்து நார்கூல் சைடில் வந்து கிடைக்கும். இந்த குதிப்பு மீன் வந்து இது வந்து அவியல் குழம்புக்கெலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் நார்கூல் சைடில் உள்ள அவியல் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா கிலோவே 800 வருது. அதனால் நாங்கள் வந்து 1/4 கிலோ மட்டும் வாங்கிக்கலாம், குழம்புக்கு மட்டும் தானே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெலை மீன் வாங்கிக்கிட்டோம். அது ஒரு கிலோ வாங்கிக்கிட்டோம் வந்துட்டு. பொரிச்சு கொடுத்துக்கலாம். அதுவும் சாலை மீன் இருக்குது பொரிக்க. அதனால் இப்போது வந்து கழுவி மசாலா தடவி ஃப்ரீசரில் ஏற்றிட்டோன்னா அதுக்கப்புறம் குழம்பு வைக்கும்போது உப்பு வரப்புலாம் பிடிக்கும் வந்துட்டு. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன்னு ஃப்ரெண்ட்ஸ். மீன் வந்து இப்போ கழுவி மசாலாலாம் தடவி வச்சாச்சு. இனிமேல் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் உள்ளே ஏற்றி வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து சமையல் பண்ணதுக்கு ரெடி ஆயிரும். மீன் உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாகிடும். உங்களுக்கும் மீன் பிடிச்சா இந்த டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இருந்துட்டு. குழம்பு வச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் வந்துட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாட்டர்டேனால மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம் வந்துட்டு. ஏன்னா பசங்க லீவில் இருக்காங்க, சாட்டர்டே சண்டேயில் மீன் வாங்கி கொடுத்தா சாப்பிடுவாங்க நல்லா. மீன் வந்து இப்போ கழுவி மசாலாலாம் தடவி வச்சாச்சு. இனிமேல் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் உள்ளே ஏற்றி வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து சமையல் பண்ணதுக்கு ரெடி ஆயிரும். மீன் உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாகிடும். உங்களுக்கும் மீன் பிடிச்சா